இங்க ஒரு சின்ன பையனுக்கு சர்க்கஸ்ல கயிறுல நடக்கிறவரை பார்த்து அது மாதிரி நாமளும் நடக்கணும்னு ஒரு ஆசை ஒண்ணு வருது. இந்த ஆசையை நம்ம நிறைவேற்றிக்கணும்னு வீட்டுக்கு வந்தோன்னே 2 மரத்துக்கு நடுவுல 5 லைன் கயிறு கட்டி அது மேல ஏறி நின்று நடந்து பழகுறான். அப்படியே போக போக அந்த 5 கயிறு ஒரு கயிறாகி அவனு கத்துக்கிட்டு பெரியவனா வளர்ந்துடுறான். ஆனா இந்த பையனோட அப்பாக்கு இவன் பண்றதுனா சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இவனை வீட்டை விட்டும் வெளியில அனுப்பிடுறாங்க. இவனுக்கு கயிறு மேல நடக்கிற ஆசை ஒரு பெரிய ஆசையா தோணுது. இந்த உலகத்திலேயே பண்ணாத சாதனைய கயிறு மேல நடக்கிறத வச்சு இவன் ஒண்ணு பண்றான். நியூயார்க்ல உள்ள ஒரு பெரிய ட்வின் டவர் மேல ஏறி இவன் நடக்க போறான். அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு நிறைய பயிற்சிகள்லாம் எடுத்து இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அந்த சின்ன வயசுல பார்த்த அந்த சர்க்கஸ் மாஸ்டர் தான் இருக்காரு. இவனுக்கு தேவையான நிறைய டிப்ஸை நான் சொல்லி தராரு. இதுல முக்கியமானது என்னன்னா, அந்த கயிறு முடிகிற இடத்துக்கிட்ட போனோன்னே நம்ம மைண்டை நம்ம ஸ்டேபிளா வச்சுக்கணும், இல்லைன்னா தவறி கீழே விழுந்துருவோம். இவனுக்கு தேவையான எல்லா பயிற்சிகளையும் செஞ்சுட்டு அந்த டவர் மேல ஏறி நடக்கலான்னு போறான். இவன் அங்க மேல ஏறி நடக்கிறப்ப கீழே உள்ள மக்கள்லாம் பாக்குறாங்க. கீழே இருந்து பார்த்தா இவன் ஒரு குட்டியா ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் தெரியறான். இவன் யார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லாம செய்யறனால ரெஸ்கியூ டீம் போலீஸ்லாம் வந்துடுறாங்க இவனை காப்பாத்துறதுக்கு. கீழே மீடியா பீப்புள் பொதுமக்கள்லாம் இவனை வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவன் நல்லபடியா அந்த கயிறு மேல ஏறி இறங்க போற டயத்துல இவனோட மைண்ட் சரியான ஸ்டேபிள்ல இல்லாதனால இவனோட காலும் அந்த காலுக்கு கீழே இருக்கிற அந்த கயிறும் ஆட ஆரம்பிக்குது. அங்க உள்ளவங்கன்னா இவன் கீழே விழுந்துருவானான்னு ஒரு பயத்தோட பாக்குறாங்க. இவன் ஒரு வழியா அதுல இருந்து எழுந்து மீண்டு வந்துடுறான்.